போலீஸ் அங்கிள் நினைச்சதை சாதிப்பாரா? வாங்க பார்க்கலாம். டிங் டிங். அட, இந்த ஆளு நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. யாரா இருக்கான் இவன்? ஐயோ, இவனை பிடிக்க வேண்டியதே நான் தானே. ஏய் நில்லு, ஓடாத நில்லு. ஏய் திருட்டு பையல நில்றா, ஓடாத. ஏய் ஒழுங்கா நில்லு, ஓடாத நில்லு. ஐயோ, என்ன என் பேண்ட காணோம், என்னாச்சு? நல்ல வேலை. எங்க போனா? குற்றவாளி தப்பிச்சிட்டானே. இப்ப எங்க போய் அவனை பிடிக்கிறது? ஸ்டோன் பேப்பர் சீசர், ஸ்டோன் பேப்பர் சீசர். ஷிது அங்க பாரு. ஏன் இப்படி முட்றீங்க அங்கிள்? வலிக்குது. சாரி தம்பி, ஒரு போலீஸா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. என்னாச்சு அங்கிள்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண, ஆனா பிடிக்கல. என்னது, குற்றவாளியா? இது வரைக்கும் 3 தடவை அவனை பிடிக்க நான் முயற்சி பண்ணேன். 3 தடவை அந்த குற்றவாளி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். நான் ஒரு நல்ல போலீஸே கிடையாது. நான் எங்க கிராமத்துக்கு திரும்ப போறேன். நான் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் கிடையாது. அந்த தகுதியை நான் இழந்துட்டேன். என் இடத்துக்கு வேற ஆபீசர் வரணும். ரொம்ப ஃபீல் பண்றாரு. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவரை காப்பாத்த ஏதாவது வழி இருந்தா சொல்லு ஹட்டோரி ப்ளீஸ். அவர் மேல அவருக்கு நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கையை வரவழைச்சிட்டு அவர் நினைச்சதை அவரால சாதிக்க முடியும். அதுக்கு உங்க ஒத்துழைப்பு எனக்கு வேணும். நம்பிக்கை வரவைக்க நம்ம என்ன பண்ணணும்? குற்றவாளியை பிடிச்சிட்டு அவரோட நம்பிக்கை அவருக்கு திரும்பி வந்துடும். ஆனா அந்த குற்றவாளியை பிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அவரோட நம்பிக்கை இன்னும் போயிடுமே. அதுக்குதான் நானே அந்த குற்றவாளியா மாற போறேன். அவர் கண்ணுல பட போறேன். அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். என்ன சொல்றீங்க? ஆனா ஹட்டோரி, அவர் உன்னை அரெஸ்ட் பண்ணா கஷ்டமாயிடுமே. என்ன பண்ணுவ? நான் குற்றவாளியா ஜெயில இருக்கும்போது நீங்க போய் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிக்கிட்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில வந்துருவேன். ஜாலியா இருக்கலாம். எங்களால இந்த குற்றவாளியை பிடிக்க முடியுமான்னு தெரியலையே அண்ணா. அந்த போலீஸ் அங்கிள்காக இந்த சின்ன வேலையை கூட உங்களால பண்ண முடியாதா? நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் உங்களால முடியும். புரியுதா? கண்டிப்பா போறோம், பிடிக்கிறோம். போலீஸ் அங்கிள், அந்த குற்றவாளியை நாங்க அங்க பார்த்தோம். என்னது குற்றவாளி? நீங்க பாத்தீங்களா? இப்ப அவன் எங்க இருக்கான் தெரியுமா? அங்கதான் இருக்கா, வாங்க போலாம். அங்க இருக்கானா? அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? இப்ப நான் குற்றவாளியா மாற போறேன். நான் மாறிட்டேன். நான் தப்பிச்சு போறேன். அவன் ஓடுறான் பாருங்க. அவன் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. நீங்க சொல்றது உண்மைதான் பசங்களா. 3 வாட்டி தப்பிச்சிட்டடா. இந்த தடவை நான் உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடலாம். உடனே மாட்டினா டவுட் வந்துரும். தாவி ஓடன விட்டுருனா? இந்த போலீஸ் அங்கிளுக்கு எந்த வேலையும் ஒழுங்கா வராது போல இருக்கு. என்ன பண்றது? நான் தான் உதவியாகணுமா? நான் அரெஸ்ட் ஆகிறதுக்கு நானே இவரை காப்பாத்துறேன். என்ன விதிடா இது? ஐயோ, என் கண்ணாடி உடைஞ்சிருச்சே. எனக்கு எதுவுமே தெரியலையே. இப்ப நான் எங்க இருக்கேன்? யாரோ கயிறு கொடுத்து என்ன காப்பாத்துறாங்க. இதோ வந்துட்டேன். அப்பாடா, எப்படியோ மேல வந்துட்டேன். அந்த குற்றவாளி நான் உடனே பிடிக்கணும். அவன் எங்க போயிருப்பான்? நீ இங்கதான் இருக்கியா? நில்லுடா. சரி சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் நிக்கிறேன். என்ன பிடிச்சுக்கோங்க. நல்ல வேலை, பிளான் செட் ஆகுது. டிங் 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 டிங். இந்த கிரிமினல் மறுபடியும் என்ன ஏமாத்திட்டான். மனுஷனுக்கும் கம்பத்துக்கும் வித்தியாசம் தெரியாத போலீஸ்காரனா இருக்காரு இவரு. என்னது இது? எப்படியே நான் அவனை புடிச்சிட்டேன். அப்பாடா, இப்பவாவது என்ன புடிச்சாரே இவரு. சரி பசங்களா, இவனை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன். டிங் டிங். இப்ப நம்ம உண்மையான குற்றவாளியை பிடிக்க போலாம் ஷின்சோ. அண்ணாவுக்காக கண்டிப்பா நம்ம இத செய்யணும். கண்டுபிடிச்சிட்டாரா? அந்த குற்றவாளி இந்த வழியா தான் ஓடுனான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் அவனோட கால் தடயங்களான்னு பாரு. இந்த கால் தடயங்களை நம்ம பின்தொடர்ந்து போலாம். இங்க பாரு. கால் தடயம் இல்ல. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சிஷிமாரு, என்ன பண்ற? ஒரு நிஞ்சா டாகியா என்னோட கடமையை செய்ய போறேன். ஒரு நிஞ்சா டாகியா நான் இத மோப்பம் பிடிக்க போறேன். பிடிச்சிட்டேன். சிஷிமாரு, அவன் இங்கதான் வந்திருக்கான்னு உனக்கு கண்டிப்பா தெரியுமா? தெரியும், எனக்கு கண்டிப்பா தெரியும். அங்கிள், இங்க சந்தேகப்படும்படியா யாராவது வந்தாங்களா? இல்ல, யாரும் வரல. ஒருவேளை குற்றவாளி உள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பானோ? இங்கதான் எங்கேயோ அந்த கிரிமினல் ஒளிஞ்சிருக்கணும். அதோ அங்க. இங்க இருந்து போனவனா? என்னது, அவன் தான் குற்றவாளியா? பிடிக்க முடியாது. சீக்கிரம் ஓடுங்க, பிடிங்க. அவனை பிடிச்சே ஆகணும். முடிச்ச முயற்சி பண்ணுங்க. டிங் 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 டிங். நான் உடனே அந்த குற்றவாளியை எப்படியாவது பிடிச்சாகணும். அதோ அங்கதான் ஓடிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் பின்னாடி போய் அவனை பிடிக்கிறேன். போலீஸாலேயே பிடிக்க முடியல, பொடி பசங்க பிடிச்சிருவாங்க. இப்ப மாட்டுவ பாரு. டிங் 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 டிங்.
அண்ணா நீங்க வந்துட்டீங்களா? ஸ்டேஷன்ல இருந்து எப்படி சீக்கிரமா வந்தீங்க? உங்களால தனியா இந்த குற்றவாளியை பிடிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால தான் அந்த போலீஸ்காரர் அங்க தூங்க வச்சு நான் ஓடி வந்துட்டேன். புரியுதா? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பதில் சொல்றேன். ஆனா முதல்ல என் கண்ணத்தை பாருங்க. நான் எதுக்காக பார்க்கணும்? டிங் 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 டிங். இப்படிதான் அந்த ஆபீசரை ஏமாத்தி தூங்க வச்சுட்டு இவனை பிடிக்க வந்துட்டேன். இப்ப இவனை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். சரியா? வாங்க போலாம். எப்படியோ குற்றவாளியை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டா ஹட்டோரி. நிஞ்சோ டெக்னிக்கால போலீஸ் அங்கிளை எழுப்ப வைக்கிறேன். டிங் டிங். ஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு. இப்ப ஒரு கிரிமினலை பிடிக்கிற மாதிரி கனவு கண்டேன். அது ரொம்ப அற்புதமான கனவு. இது கனவு கிடையாது. உண்மையிலேயே நான் ஒரு குற்றவாளியை பிடிச்சிருக்கேன். என்னால நம்பவே முடியல. நான் ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் தான். ஒரு பெரிய குற்றவாளியை நான் பிடிச்சிருக்கேன். அங்கிள், இனிமே நீங்க வேலையை விட்டு போக மாட்டீங்கல்ல? நான் எதுக்கு இங்க இருந்து போகணும்? இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன். இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய போறேன். நான் கண்டிப்பா இங்கதான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். நான் இங்கே இருக்க போறேன். எல்லாருக்காகவும் நன்மை செய்ய போறேன். நல்ல போலீஸ் ஆபீசரா இருக்க போறேன். பரவாயில்லையே. அவர் சொல்றது கவனியே. என் வேலையால இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரையும் பெருமைப்படுத்த போறேன். நாம சாதிச்சிட்டோம். ஆமா, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சூப்பரா நடந்துடுச்சு. டிங் டிங். கேக்கால நடந்த கூத்து என்னன்னு வந்து பாருங்க. டிங் டிங். யுமிகோ, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணலாம். என்ன சொல்றப்பா? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் என் அம்மாவோட சேர்ந்து சமைக்க போறேன். நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்துற, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். அப்படியே கேக்கும் சாப்பிடலாம். வாவ், இது அற்புதமான விஷயம். நான் கண்டிப்பா வரேன். சரி, சீக்கிரமா வந்துரு. ஓகே யுமிகோ, நான் வந்துடுறேன். யுமிகோ செஞ்ச கேக்க நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். பாஸ், இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே போறாங்க. இத பார்த்து உங்களுக்கு கோவம் வரலையா? சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு எடுங்க பாஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருக்கியோ. நீங்க என்ன பண்ண போறீங்க பாஸ்? அதுக்கு ஒரு யோசனை இருக்கு, வா போலாம். இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. கேக் சாப்பிடலாம், அப்படியே ஹோம்வொர்க்கும் பண்ணலாம். ஜாலி. கெமுமாக்கி நீயா? ஓ கிணிச்சியா, வா வா. ம், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கெமுமாக்கி? ஏதாவது விளையாடுறியா என்ன? இல்ல இல்ல, நான் ஒரு நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த போறேன். வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போறேன். இதோ இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே. சரி கிணிச்சி, உன் வருங்காலத்தை பத்தி இப்ப நான் சொல்லட்டுமா? என்னப்பா சொல்ற? இந்த நிஞ்சா டெக்னிக்கை இப்ப நான் பயன்படுத்தி கெனிச்சியோட வருங்காலத்தை பத்தி சொல்ல போறேன். என்னது இது? என்னாச்சுன்னு சொல்லு. இல்ல இல்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு விஷயமும் இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுப்பா. கவலைப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கெனிச்சி, அப்புறம் பார்க்கலாம். ஏதோ விஷயம் இருக்குன்னு மட்டும் புரியுது. தேவையில்லாம பயமுறுத்தாத, சீக்கிரம் சொல்லு. உனக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. உண்மை தெரிஞ்சாலாவது நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பேன்னு எனக்கு தோணுது. கெனிச்சி, இங்க பாரு, உன்னோட வருங்காலத்துல கேக்கால உனக்கு பிரச்சனை வரும்னு தோணுது. கேக்கால பிரச்சனையா? ஆமா, ஜாக்கிரதையா இரு. தண்ணியால பிரச்சனைனா தண்ணியில கண்டம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. நெருப்பால பிரச்சனைனா எங்கேயாவது தீ விபத்து நடந்தா அந்த இடத்துக்கு நீ போகவே கூடாது. கேக்கால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லு கெமுமாக்கி. நீ கேக்கு பக்கத்துல போனா அதனால உன் உயிருக்கே ஆபத்து வரும் கெனிச்சி. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, நான் போயிட்டு வரேன். இப்படிதான் சொல்லுவானா, இத கண்டிப்பா நம்புவான். சச்சே, அதெல்லாம் உண்மையா இருக்காது. கெமுமாக்கி சொல்றதெல்லாம் சுத்த போய். ஒருவேளை அவன் சொல்ற மாதிரி பிரச்சனை வந்துட்டா? சேச்சே, கேக்கால ஒண்ணு ஆகாது. எந்த பிரச்சனையும் வராது. கேக்க பார்த்து பயப்படுறானா? கெமமாக்கி சொன்னதை கெனிச்சி நம்புறான். அதனாலதான் இவ்வளவு பயப்படுறான். அவன் ஏன் கேட்க பார்த்து பயப்படுறான்னு தெரியல. அந்த கெமுமாக்கி தான் திட்டம் போட்டு வேணும்னே ஏதோ செஞ்சிருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா கேக்கால உயிருக்கு ஆபத்து வரும்னு எதுக்கு கெனிச்சி கிட்ட சொன்னான்னு தான் புரியல. என்ன விஷயம்னு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஆமா, முதல்ல கெனிச்சி எங்கன்னு சொல்லு. இப்பதான் நான் யுமிகோ வீட்டுக்கு போனா. ஓ, அவன் யுமிகோ வீட்டுக்கு தான் போயிருக்கானா? இவ்வளவு நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சிரு. நான் கேக்க தயார் பண்ணி முடிச்சிட்டேன். கேக்கா? வேணாம் வேணாம், அதை எங்கிட்ட எடுத்துட்டு போயிடு. எனக்கு அதனால ஆபத்து இருக்கு. என்னாச்சு கெனிச்சி உனக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு கேக்குனாலே பிடிக்காது யுமிகோ, அதை கொண்டு போயிடு. என்ன சொல்ற நீ? இந்த கேக்க நானே ஆசையா செஞ்சு சாப்பிட மாட்டியா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு கேக்கே வேண்டாப்பா. தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. இங்க பாரு கெனிச்சி, இந்த கேக்க நான் உனக்காக தான் செஞ்சேன். அதனால நீ இதுல இருந்து ஒரு சின்ன பீஸ் ஆச்சு சாப்பிடணும். எனக்கு கேக் வேண்டாம். எனக்கு உனக்கு கெனிச்சி சொன்னா கேளு. நில்லு.
காப்பாத்துங்க. பரவாயில்ல, நினைச்சத சாதிச்சிட்டோம். கெனிச்சி கேக்னா பிடிக்காதுன்னு போயிட்டான். அதுவும் நான் செஞ்ச கேக்க போய் சாப்பிடாம ஓடி போயிட்டான். என்ன ஓடி போயிட்டானா? இது ரொம்ப மோசம் தான் யுமிகோ. நீ செஞ்ச கேக்குனா ரொம்ப ருசியா இருக்கும், அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு பீஸ் தருவியா? அத ருசிச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா உனக்கு இல்லாத கேமமாக்கி வாங்க உள்ள வந்து சாப்பிடுங்க. இதோ வந்துட்டே இருக்கோம். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விடவே கேமமாக்கி இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் இல்லனா? அவன் பிளான் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பிளான பத்தி நான் எப்படியாவது கெனிச்சுக்கிட்ட சொல்லி ஆகணும். சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் யுமிகோ, கேக் ரொம்ப நல்லா இருந்தது. டிங் டிங், கெமுமாக்கி இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் போல இருக்கு. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது இல்ல? ஆமா பாஸ், உங்க பிளான் சூப்பர். ஆனா கியோ, நான் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு முக்கியமானது இருக்கு. அப்படியே பாஸ், வாங்க போகலாம். இதுல இருந்து கெனிச்சி தப்பிக்கவே முடியாது. டிங், இப்ப என்ன பண்றது? கேக்னாலே பயமா இருக்கே. இங்க பாருப்பா தம்பி, ஆ, நீங்க யாரு? என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் தான் கேக் வந்திருக்கேன். ஆ, ஆ, ஐயோ, என்ன தாக்குது? கையெல்லாம் எனக்கு கேக்காவே இருக்கு. இந்த கேக் எல்லாத்தையும் நான் அழிக்கிறேன். ஹட்டூரி வந்துட்டியா? அவன் பிளான வச்சு அவனையே கவுக்குறேன். தைரியம் இருந்தா வெளியில வாங்க. கியோ, விலங்க புடிச்சவன் வந்துட்டான், வந்துரு. இந்த கேக்க வச்சு உங்களை எப்படி அடிக்கிறேன் பாருங்க. டிங் டிங் கேக்க நமக்கு பிடிச்சிட்டா, ஓடு கியோ, நிக்காத. டிங் டிங். கெமுமாக்கியா? நல்லா பாரு கெனிச்சு, உன்னை மாட்டி விடுறதுக்காக தான் கெமுமாக்கி இப்படி பண்ணிருக்கான். என்னது? இதெல்லாம் உண்மையான கேக்கே இல்ல, அவன் சும்மா நடிச்சிருக்கான். அந்த கெமுமாக்கிய நான் விட மாட்டேன். இவ்வளவு சுவையான கேக்க நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பார்க்கும் போதே சாப்பிடும் போல இருக்கு. சாப்பிடலாம். எனக்கும் ஆசையா இருக்கு. அதெல்லாம் முடியாது. இந்த கேக்க நான் யூமிகாக்கு மட்டும் தான் செஞ்சிருக்கேன். இது அவன் மட்டும் தான் சாப்பிடணும். வேணும்னா நீங்க எல்லாம் ராத்திரி பூரா உட்கார்ந்து இதை பாத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? கேக்கு கேக்குக்கு பயந்தவன காப்பாத்துனவங்க நம்ம. இப்ப பாத்தீங்களா? இப்படி எல்லாம் கொடுமை பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா அவன் மனசுல இருந்த பயத்தை போக்காமலே இருந்திருப்பேன். டிங். நிஞ்சா டிராப்பிங் பொம்மையின் சதி. டிங் டிங். 1 2 1 2 1 2 1 2 1 2. டிங் டிங் டிங். பசங்களா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கையால தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்க போறாங்களா? இந்த மார்க்கெட் நாளைக்கு ஆரம்பிக்க போறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் இதோட தொடக்க விழா. அண்ணா, நம்ம உள்ள போய் பாத்துட்டு வரலாமா? இல்ல இப்ப நம்ம உள்ள போக கூடாது. நாம நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம வேலையை நாம பார்க்கணும். அடுத்தவங்கள தொல்லை பண்ண கூடாது. ஷின்சோ, புரிஞ்சுதா? சரிங்க அண்ணா. நீ ரொம்ப அழகான பொம்மையை தயார் பண்ணிருக்க யுமிகோ. இது உன்ன மாதிரியே அழகா இருக்கு. என்ன ரொம்ப புகழாத கேமமாக்கி. வாவ், இந்த பொம்மை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வித்தியாசமா இருக்குல்ல? இந்த பொம்மை பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கும் அதே தான் தோணுது யுமிகோ. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இத யாரு செஞ்சாங்கன்னு தெரியலையே. உனக்கு பிடிச்சிருக்கா யூமிகோ? இத செஞ்சது நான் தான். அட, சொல்லக்கூடாதது சொல்லிட்டனே. வாவ், இத பண்ணது நீதானே கெனிச்சி? இது அழகா இருக்கு. நீ என்ன சொல்ற கேமமாக்கி? ஆமா ஆமா, இந்த கொரில்லாவை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. இல்ல இது ஒண்ணு கொரில்லா கிடையாது. இது கப்பா. என்னது கப்பாவா? என்ன கெனிச்சி, நீ கொரில்லாவை பார்த்துட்டு எங்கேயோ ஜப்பான்ல இருக்கிற கப்பான்னு சொல்றியே? நான் உன்னை யாரையும் கிண்டல் பண்ணல. இது செஞ்சதே நான் தான். எனக்கு தெரியாத இத பத்தி பேச வந்துட்டேன். ஆனா கெனிச்சி இத பார்க்க கப்பா மாதிரியே இல்ல. எனக்கு இத பார்த்தா கொரில்லா ஞாபகம் வருது. அச்சச்சோ, சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. அட, இதுல உன் தப்பு என்ன இருக்கு யுமிகோ? இத யாரு பார்த்தாலும் கொரில்லான்னு தான் சொல்லுவாங்க. நீ வா யுமிகோ, நாம போலாம். இப்ப பார்த்தாலும் இந்த கெமுமாக்கி ஏடகடமா செய்யறான். யுமிகோ, இத பாத்தியா? இத செஞ்சது நான் தான். இத வச்சு ஈய பிடிக்கலாம். எங்கேயாவது ஈ இருந்தா உனக்கு நான் புடிச்சு காட்டுறேன். இங்க ஈ எங்கேயும் இல்லையா? ஈ எங்கேயுமே இல்லையே. இதோ இருக்கே. அச்சோ, என்ன மன்னிச்சிருக்கேனுச்சு. வலிக்குதா? இந்த தடவை ஈ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அடுத்த தடவை புடிச்சு காட்டுறேன் பாருங்க. இது கேவலமான கெமுமாக்கி வேற என்ன செஞ்சிருக்கான்? கெனிச்சி, உன் கையில உள்ள அந்த கொரில்லாவை, இல்ல அந்த கப்பாவை வச்சு என்ன செய்ய போற? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். இந்த பொம்மைய முதல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சரி பண்ணணும்.
நெல்லி கெனிச்சி. கவலைப்படாத கெனிச்சி, அது கொரில்லாவா இருந்தானா கப்பாவா இருந்தானா வேணா ஒண்ணு பண்ணலாம். அத கொரி கப்பான்னு சேர்த்து கூப்பிடலாமா? ஓவரா பேசாத கெமமாக்கி, அப்புறம் என்கிட்ட அடி வாங்குவ. கோவப்படாத கெனிச்சி, பிபி ஏறிட போகுது. சரி சரி, உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது கெனச்சி. ஹட்டோரி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது அந்த கெமமாக்கி எல்லாரும் முன்னாடியே கேவலப்படுத்தணும். ஏதாவது ஐடியா சொல்லுப்பா ப்ளீஸ், சீக்கிரம் சொல்லு. டிங் டிங், எங்க நெஞ்சாங்க கிட்ட ஒரு பொம்மை இருக்கு, அத நாம பயன்படுத்தலாம். அந்த பொம்மை என்ன செய்ய ஹட்டோரி? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன். அதையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்கறேன். எங்க கிடைக்கும்? கேக்டஸ் செடி. வெடி மருந்து கிடைச்சிருச்சு. ஐயா, இதோ நான் கோதுமை மாவு, உப்பு, பெப்பர் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இத கொண்டு போய் ஹட்டோரி கிட்ட கொடுக்கணும். டிங் 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 டிங். இதோ நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஹட்டோரி, உள்ள இருக்கிற பஞ்சை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆனா இது பார்க்க அதே மாதிரி தான் தெரியுது. இப்ப நீங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் இந்த பொம்மைக்குள்ள வைக்க போறேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எங்க நெஞ்சாவோட டிராப்பிங் பொம்மை ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பொம்மையை வச்சு எப்படி எல்லாம் கலக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். டிங் 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 டிங். கெம்முமாக்கிய வம்புல மாட்டி விட போற பொம்மை இதோ தயாராயிடுச்சு. ஆனா ஹட்டோரி, இது பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க ஒரு கயிறு தொங்குது பாரு கெனிச்சி. ஆமா, இந்த கயிறு தான் ரொம்ப முக்கியம். இதான் நம்ம வேலையை செய்ய போகுது. கெம்முமாக்கி மட்டும் இத கையில பிடிச்சி இழுத்தான்னு வெயி. அதுக்கப்புறம் கெனிச்சிக்கு மொழியே இல்ல, பொம்மையை மாத்தி கொண்டு வானா அதையே கொண்டு வந்துட்டான். இப்ப என்ன நடக்கும்னு உனக்கு புரியுது இல்ல கெனிச்சி? நல்லா புரியுது. நீ கலக்கிட்ட ஹட்டோரி. என்ன பண்றாங்களோ பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த பொருள் எல்லாம் வித்து போக போகுதுன்னு நீ தெரியல. செஞ்ச பொம்மை கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். கெனிச்சி, அங்க என்ன பண்ற? இங்க வாப்பா. மாட்ட போற. இது உண்மையிலே ஜாலியா இருக்க போது. வாயு மிக்கோ. அட என்ன கெனிச்சி, இத நீ மாத்தவே இல்லையா? பழைய மாதிரியே இருக்கே. நான் காத்துட்டு இருந்த நேரம் வந்துடுச்சு. இத இன்னும் கொஞ்சம் மேல வைக்கணும். அப்பதான் யாராவது ஒருத்தராவது இத பார்த்து வாங்குவாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம நினைச்சது நடக்க போகுது. ஆமா. யுமிக்கோ, நம்ம வேற ஏதாவது கடைக்கு போலாமா? இங்க ரொம்ப போர் அடிக்குது. நில கெமமாக்கி, இப்படியே போனா எப்படிப்பா? அந்த பொம்மையில ஒரு மாற்றம் செஞ்சிருக்கேன். ஆமா, இதுல ஒரு மாற்றம் இருக்கு. இதுல ஒரு கயிறு இருக்கு பாரு. யுமிகோ, அதை தொடாத. எதுக்கு கெனிச்சி? அது வந்து யுமிகோ, அது இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. இவன் என்ன மாட்டி விட தான் ஏதோ பிளான் பண்ணி இருக்கான். சரி சரி பசங்களா, எல்லாரும் இங்க பாருங்க. நேரம் ஆக ஆக கஸ்டமர்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்காங்க. நீங்களும் போய் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிச்சயமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். என்ன கெமமாக்கி? கெனிச்சி செஞ்சிருக்கிற பொம்மைய பாத்தீங்களா? அதுல ஒரு கயிறு அழகா தொங்குது. நீங்க கொஞ்சம் அந்த கயிறை இழுத்து பாக்குறீங்களா சார்? கெம்முமாக்கி வேணும்னே தான் இப்படி எல்லாம் செய்யறான். இந்த கையில தானா? ஆமா சார். கெனிச்சி மாட்டினா. அட பாவி, மாட்டி விட்டுட்டா. நம்ம கதி அதோ கதிதான். கெனிச்சி, உன் கதை கந்தல். தாங்க முடியலையா? கெமமாக்கி, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. இதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சார், அத நான் செய்யல சார். எனக்கும் இதுக்கும் சம்மதம் இல்ல. என்னடா நடக்குதுங்க? நான் எந்த தப்பும் செய்யல. ஆனா அந்த கெனிச்சியால மாட்டிக்கிட்டேனே. அந்த கெனிச்சிய நான் சும்மா விட மாட்டேன். என்ன புலம்புறேன்? ஒண்ணும் இல்ல சார். என்ன ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். இதுக்குதான் மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் நினைச்சோம், நமக்கே அந்த கஷ்டம் வந்து சேரும். டிங் டிங்